அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் பூ ஒவ்வொரு நாளும் பறிக்கிற அரும்பை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3ஆவது நாள் தொறுக்குவேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 3ஆவது நாள் பாருங்கள். இது நல்ல பெரிய மொட்டாக இருக்குது. இது 2 பொடிசு இவ்வளோ தொறுத்துருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி வீடியோவுக்காக வேண்டி ஊசி நூலில் தான் தொறுத்துருக்கேன். இது இவ்வளோ தொறுத்துருக்கேன். இந்த அரும்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம நான் வைக்கிற உரம் சொல்கிறேன்ல, பழைய சோறு, பழத்தோல், அதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ வீட்டில் உழுற காய்கறி, அந்த கழிவுகளை ஃபுல்லாக அப்படியே ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதுக்கு மேலே தினம் ஒரு கரண்டி மண் போட்டுருவேன். அப்படி போட்டுட்டு ஒரு மாதம் கழித்து அந்த உரத்தை நீங்கள் வைங்க. இல்லை பழைய சோறும் பழத்தோலையும் பிசைஞ்சி அந்த செடியினுடைய மூட்டில் வச்சாச்சுன்னா நல்லா பூ பூக்கும். அதே மாதிரி அந்த அரும்பு நீங்கள் பறித்த உடனே அந்த காம்பை அப்படியே கிள்ளி வச்சிடணும். கிள்ளி விட்டாச்சுன்னா திரும்ப அதில் துளிர் வந்துடும். இதுதான் நாங்கள் இதுங்கிறது. பாருங்கள் எவ்வளோ தொறுத்துருக்கேன் பாருங்கள். ஊசி நூலில் தான் தொறுத்துருக்கேன். இவ்வளோ பூ 3 நாள் வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ. நம்ம ஃப்ரிட்ஜில் காற்று போகாத ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சு அது அப்படியே வாடாமல் இருக்கும். இதை இப்போ தொறுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.